கன்னி ராசிக்காரர்கள், அதாவது காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள், நீங்க சொன்ன மாதிரி 7ஆம் பார்வையாக அங்க தான் வந்து சனி பகவான் அவங்கள பார்க்குறாரு. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இப்போ கன்னி ராசி அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி புதன் வீடு, ம். கன்னி வீடு, புதன் வீடு. அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, புதனுக்கு அவர் நட்பு கிரகமா தான் வராரே தவிர, பகை பகை கிரகமாக இல்லை. கிரகமாக கிடையாது. அதே மாதிரி தான் இந்த புதன் வீட்லயுமே சனி பகவான் இருந்தாருன்னா, இவங்க படிச்ச படிப்புக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அதாவது அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல கன்னி ராசியில சனி பகவான் அமர்ந்திருந்தால் ம். கண்டிப்பா அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்குண்டான வேலையை தான் அவங்க செய்வாங்களே தவிர, அதை மாறி வேற வேலைக்கு அவங்க போகவே மாட்டாங்க அப்படின்றது. அது கன்னின்றது வந்து நிலராசியா இருக்கு. நிலராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நில தத்துவம் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம வந்து சனி பகவானை தான் எடுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து நிலங்களுக்கு அடியில இருக்கிறதால இப்ப கிழங்குகள் ஆமாமா. எல்லாமே வந்து சனி பகவான் தான். இப்ப எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாமே சனி பகவான் தான். அவரு தான் வந்து வாயுக்கு அதிபதியும் அவரா தான் இருக்கிறாரு. அந்த கன்னி கன்னி வீடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப 7ஆம் இடத்துல வந்து இப்ப ரெட்ரோல இருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து கண்டச்சனி. 7ஆம் இடம் அப்படின்றது கண்டம் சொல்றோம். அப்ப கன்னி கண்டச்சனியா இருக்காங்க. ராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசிக்காரருக்கு கண்டச்சனியா வராங்க. அப்ப கண்டச்சனி என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்றது தான் விரயமா வருது. 1. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்பௌஸ தான் குறிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல அவங்க யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்களோ எல்லாமே 7ஆம் இடம் தான். நமக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ எல்லாமே ஒரு பிசினஸ் பார்ட்னர் ஆகட்டும், லைஃப் நம்ம பார்ட்னர் பேசுறாங்களாகட்டும், ஆகட்டும். யாரா இருந்தாலுமே 7ஆம் இடம் தான். இந்த இடத்துல ரெட்ரோல இருக்காங்கன்னா, இப்ப இவங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் வராது. ம். இவங்களுக்கு நெறைய. ஏன்னா இவங்க ரெட்ரோல இருந்திருக்கு. பிறந்த காலத்துல ரெட்ரோல இருக்குன்னா, குடுக்காதவங்க கொண்டு வந்து குடுப்பாங்க. ம். யாரெல்லாம் இவங்களுக்கு இதுவரைக்கும் அகென்ஸ்டா இருந்தாங்க, இவங்களுக்கு ஆர்டரே வரல, அந்த மாதிரி அவங்க வந்து 2 பேர் இருக்காங்க, அவங்க இவங்களோடது வாங்கிட்டாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப அங்க போனதால இவங்களுக்கு அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால அவங்கள விட இவங்களே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டயே இந்த வக்ர பயிற்சி காலத்துல மறுபடியும் இவங்களுக்கே ஆர்டர்ஸ் வரும். இவங்களுக்கே குடுக்குறதுக்கு வாய்ப்பு வரும். அதே மாதிரி மனைவி கோச்சிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, திரும்பி வருவாங்க. ம். அந்த மாதிரி சோ விஷயங்களுமே கணவன் மனைவி கன்னிராசிக்கு உறவுல நடக்கும். ஏதாவது பிரச்சனை இல்ல இருந்தாலும் ரெட்ரோ இப்ப வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். கோச்சிட்டு நார்மலா போயிடுவாங்க. இருக்கிறவங்க பிரச்சனை ஆயிடுவாங்க. பிரச்சனையில இருக்கவங்க நார்மல் ஆமா. ஆயிடுவாங்க. நார்மலா திரும்பி வருவாங்க. அப்ப அவங்க தவற அவங்க உணர்ந்து வர்றதுக்கு உண்டான காலகட்டமா இந்த இந்த டைம் இந்த வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாரி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த புதன்னாவே கல்வி கிரகம். ம். அது 6ஆம் இடம் படிப்பு அப்படின்னு சொல்றது. படிப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மறதித்தனம், மந்தத்தனம் அதிகமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெட்ரோன்னு நம்ம சொல்லிட்டாவே அவங்க வந்து நிலை இல்லாத தன்மையில தான் இருக்கிறாங்க. அப்ப இப்படிதான் இருக்கணும், இதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இல்ல. இத செய்யலாமா, அத செய்யலாமான்னு இப்ப வந்து சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இங்கேயும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும். இதுதான் வந்து ரெட்ரோன்னா பின்னோக்கி போறது ஆமா. அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கும்போது, இவங்கள கரெக்ட்டா படிக்க முடியாது இவங்களால. ஓகே. இந்த ஒரு 6 மாச காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்களுக்கு இந்த பச்சை பயிறு, இந்த மாதிரி ஒரு தானியங்கள், உணவுகள் இந்த மாதிரி குடுத்து கீரை வகைகள், இந்த மாதிரி வெந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் குடுத்து, இந்த மந்தத்தனத்த நம்ம இந்த ஒரு 6 மாசம் நம்ம உட்கார வச்சு, படிக்க வச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோன்னா, சனி பகவான் நார்மல் ஆனதுக்கப்புறம் இவங்க நார்மல் ஆயிடுவாங்க. இதே வந்து ஜனன கால ஜாதகத்துல கன்னியில புதன் அமைய பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னியில புதன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிளானிங்கா இருப்பாங்க. ம். கன்னியில புதன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதுனாலுமே அவங்க பிளான் போட்டு செய்வாங்க. எதுவுமே வந்து எடுத்தோம், கவுத்தோம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 2000 எனக்கு குடுங்கன்னு கேட்குறாரு. ஆனா, இவர் எதுக்கு குடுக்கணும்? ஏன் குடுக்கணும்? எப்போ குடுக்கணும்? எந்த காச குடுக்கணும்? அது எத்தன இருக்கு இது எல்லாமே. இப்ப நார்மலா இருக்கிறவங்க, இதே செவ்வாய் வீடா இருந்தா யோசிக்கவே மாட்டாங்க. டக்குன்னு எடுத்து குடுத்துருவாங்க. இது இவங்க தெரிஞ்சவங்க தான் ஏதோ கேட்கறாங்க, அப்புறம் ஆமா, பார்த்துக்கலாம். ஆனா ஆமா. இவர் வந்து 1008 யோசிப்பாரு. எந்த காசுல இருந்து இது அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது அதுக்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது அப்ப எதுதான் நம்ம குடுக்கறது? அப்ப நம்மகிட்ட இந்த காசே இல்ல. வேற வரட்டும். அப்ப குடுத்துக்கலாம். இப்ப நான் குடுக்க மாட்டேன். எனக்கு டைம் வரும். அப்ப குடுக்குறேன். எனக்கு இல்ல உங்களுக்கு ஒரு டைம் சொல்லி. ஏன்னா தவணை தான் புதன். எப்பயுமே நீங்க எதெல்லாம் தவணையில வாங்குறீங்களோ அதெல்லாம் புதன்ல வரும். அப்ப இவர் எல்லாத்துக்கும் தவணை சொல்லி அனுப்புறவரா இருப்பாரு. ஏன்னா பிளானிங் அதிகம். அந்த பிளானிங் எங்கேயுமே மாறக்கூடாது அப்படின்றதுல கன்சிஸ்டன்ட்டா வருவாரு இவரு. அருமை. இவங்களுக்கான ஒரு எதார்த்த வாழ்வியல் பரிகாரம், அதே மாரி ஒரு கோவில் பரிகாரம், இந்த கன்னி ராசிக்காரர்கள் 7ஆம் பார்வைய பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த 4 மாசத்துக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க? இப்போ வந்து நம்ம அது புதன் வீடா வருது.
இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அங்கேயே இருந்தார் அப்படின்னா, நம்ப திருப்பதி பெருமாள் நின்னுட்டு தான் சம்பாதிக்கிறாரு. ஆமாம். அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல முழு கவனம் வச்சு, அந்த டைம மெயின்டெயின் பண்ணாவே இவங்க போதும். இவங்க நல்லா சம்பாதிக்க முடியும். டைம் தான் இவங்களுக்கு மெயினா. இப்ப காலையில 9 மணிக்கு வரேன்னா, நைட் 9 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்குன்னா, இந்த இடையில ஓபி அடிக்கக்கூடாது. செய்யற ஓகே. வேலைய ஒழுங்கா செய்யணும். அதுக்கு நான் இதுக்கு போறேன், அதுக்கு போறேன், இந்த சாக்கு சொல்லிட்டு போறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா, சனி பகவான் வச்சு செய்வாரு. அப்படி இல்ல, அவங்க வேலைய அவங்க கன்சிஸ்டன்ட்டா கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நெறையவே வந்து இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் வரும். இன்னும் நெறைய நாலேட்ஜ் கத்துக்குவாங்க. புதன் தான் நாலேட்ஜ் உங்களுக்கு. அதனால அந்த நாலேட்ஜும் நெறைய வரும் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இத சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, பெருமாள் வந்து உங்களுக்கு 3 மணி நேரம் தான் தூங்குறாரு. காலையில இருந்து அவர் அப்படியே தான் நின்னுட்டே நின்ற தான் இருக்கிறாரு. கோலத்திலேயே நின்ற இருக்காரு. கோலத்துல. ஏன்னா, அந்த மாரி கன்சிஸ்டன்ட்டா நிக்கிறதால தான் அங்க கோடிகள் கொட்டுது. ஆமாம். நீ இங்க வேலையே பண்ணாம ஓபி அடிச்சிருந்தா உனக்கு எப்படி காசு வரும்? இது ம். புதன் வீடா இருக்கு. அப்ப இவங்க போய் யாரு வணங்கலாம் அப்படின்னு ஸ்ரீரங்கநாதர வணங்கலாம். ம். ஏன்னா ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? அந்த இருக்கிறது என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி, ரேவதி. அப்ப இவங்க ஸ்ரீரங்கநாதர வந்து வழிபாடு பண்ணும்போது, இவங்களுக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதிக்கு தனம் தரும் நட்சத்திரம் 2ஆம் நட்சத்திரம் ரேவதி. ஆமா. ரேவதி. அப்போ 2ஆம் தாரையா வரும், சம்பத்து தாரை. அப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்துல போயிட்டு இவங்க திருச்சி ஸ்ரீரங்கநாதர வணங்கும்போது, இவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ஓகே. எளிய பரிகாரம்னா என்ன பண்ணலாம்? எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னா, இப்போ இது எப்பயுமே வந்து ஸ்ரீரங்கநாதர் வந்து படுத்துட்டு தான் இருக்காரு. படுத்த ஆமாம். கோலத்துல தான் ரங்கநாதர் படுத்த இருக்காரு கோலத்துல தான் ரங்கநாதர். இருப்பார். அப்ப நீங்க இங்க நம்ம சென்னையிலே இருக்கவங்கன்னா, திருவள்ளூர் வீரராகவ பெருமாள். இங்க ம். போயிட்டு நீங்க இவருமே அதே படுத்த கோலம் தான். இங்க வந்து நீங்க வீரராகவ பெருமாள் கூட நோய் தீர்க்கும் பெரிய விஷயம் வந்து வீரராகவ பெருமாளுக்கு இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ஏஜ்டு என்னால கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுன்னா, அவங்க ஃபோட்டோ இமேஜ் நீங்க வீட்ல வச்சுட்டு டெய்லி நெய் விளக்கேத்தி அவங்கள ப்ரே பண்ணீங்கன்னாவே போதும். நீங்க அங்க போயிட்டு வந்த பலன் உங்களுக்கு இங்க கிடைச்சிடும். இப்போ எதார்த்தமான பரிகாரம் அப்படின்னா, இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா வருது. 12ஆம் இடம்னா பாதம். அப்ப பாதத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, செருப்பு தான் செருப்பு. யூஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க எது வாங்கி குடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் கோவிலுக்கெல்லாம் போமாட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து செருப்பு வாங்கி செருப்பு குடுக்கலாம். தான். செருப்பு தானம் அப்படின்னு சொல்றது 8 சனிக்கிழமை, 8 மாசம். உங்களுக்கு எப்ப முடியுதோ அப்ப. ஆனா 8 மாசத்துக்கு ஒரு தடவ. அது உத்திரட்டாதியில போறதால நீங்க உத்திரட்டாதிலயும் வாங்கி குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த உத்திரட்டாதி, பூசம், அனுஷம் இந்த 3 நட்சத்திரத்துல எப்ப வேணாலும் நீங்க வாங்கி குடுக்கலாம். ஆனா 8 பேருக்கு 8 மாசம். எனக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்ல. இப்ப 8 மாசம் வாங்கி குடுக்க முடியல. வருஷத்துக்கு ஒண்ணாச்சும் 8 வருஷம் வாங்கி குடுக்கலாம். அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த மாரி வந்து பலன்கள் பண்றோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபாஸ்ட்டா ரெமெடீஸும் நமக்கு ஈஸியா அப்படி இருக்கும். இல்ல. நம்ம சீக்கிரம் பண்றதால நமக்கு ரெமடின்னு இல்ல. நீ ஆத்மார்த்தமா பண்ணு. நீ ஒரு வாட்டி பண்ணு. ஆத்மார்த்தமா பண்ணு. நீ அழுது, உருகி, மனசார நீ எத கேட்டாலும் நீ ஒண்ணுமே குடுக்கலன்னா கூட கடவுள் உனக்கு குடுக்க வெயிட் பண்றாரு. நம்ம தான் போய் ரிசீவ் பண்ணிக்கிறது இல்ல. இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ்டா இந்த ஒரு 4 மாதம் என்ன பண்ணணும்? வக்கர சனி பயிற்சியிலேருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோம்.